விருச்சிக ராசி நேயர்களே, 2025 குரு பயிற்சி பலன்கள். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா விசாகம், அனுஷம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? தமிழுக்கு சித்திரை மாதம், ஆங்கில மாதத்துக்கு மே மாதம். ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் மாற போகிறார். வெறும் ராசியை மட்டும் அடிப்படையாக வச்சு, வெறும் ராசி நட்சத்திரம் இதை மட்டும் அடிப்படையாக ஜோதிட பலன் பார்த்தீங்கன்னாக்கா சொன்னால் அது சரியான முறையில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. நீங்கள் பிறந்த ராசி விருச்சிக ராசியாக இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் இதில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் கண்டிப்பாக பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் என்ன? முதல்ல ராசி வேறு, லக்னம் வேறு, நட்சத்திரங்கள் வேறு. எப்போதுமே ஜாதக பலன் பார்த்தீங்கன்னா ராசியை அடிப்படையாக வச்சு ஜாதக பலன் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பிறந்த ஜென்ம லக்னம் என்ன இதை அடிப்படையாக வச்சு தான் ஜாதக பலனே உங்களுக்கு சொல்லுவாங்க. விருச்சிக ராசி நீங்கள் எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் அல்லது தனுசு லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம், மீன லக்னம் இந்த 12 லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் நீங்கள் கண்டிப்பாக பிறந்திருக்கலாம். இந்த 12 லக்னத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் எதுவோ அடிப்படையாக அதை வச்சு தான் ஜாதக பலன் நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுவாங்க. இந்த 12 லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்களோட தசை உங்களுக்கு நல்லபடியாக நடந்துச்சு அப்படின்னா அந்த கிரகமும் நல்லபடியாக இருக்கணும். இந்த 8ஆம் இடத்து குருவால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையவே கிடையாது. மேலும் கோச்சார பலன் பற்றி நம்ம அவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய லென்த்தாக நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பிறக்கும்போதே உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அந்த கிரகங்களோட தசையும் நடந்துச்சுனாக்கா அடிப்படையில் உங்கள் ஜாதகம் நீங்கள் ரொம்ப பலமுள்ள ஆளாக இருப்பீங்க. நீங்கள் அடிப்படையில் ஜாதகத்தில் கிரகங்கள்லாம் சரியில்லை அப்படின்னா தான் நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க. கோச்சார பலன் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் நன்மையோ அல்லது தீமையோ பெரிய அளவில் வேலை செய்யாது. அடிப்படையில் உங்கள் ஜாதகம் எப்படியோ அது பிரகாரம் தான் உங்களுக்கு நடக்கும். கோச்சார பலனை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த குரு பகவான் 8ல் மறைஞ்சாலும் சரி, 12ல் மறைஞ்சாலும் சரி, அடிப்படையில் நீங்கள் பிறக்கும்போது குரு பகவான் கெட்டு போகாமல் நல்ல ராசியில் இருந்தார், அந்த கிரகத்தோட தசையும் நடந்தது, குரு பகவான் இயற்கையிலே உங்களுக்கு நல்லபடியாக இருந்தார்னாக்கா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கொடுக்கவே கொடுக்காது, நல்லதான் பண்ணும். நன்றி.